மாற்றி சொல்லுமாள் ட்ரம்ப். அவரை தாக்கவே சொல்லுவார்கள் இறுதியில. ஏனென்றால் அந்த ஆட்சியை வைத்துக் கொண்டு இனி முன்னேற முடியாது என்றே சொல்லுவார்கள். புரிந்து கொள்ளுங்கள், இந்த போர் இஸ்ரேலின் வெற்றியாகும். இஸ்ரேல் மிகப்பெரிய ஆதிக்க சக்தியை காட்டுகிறது. ஹசன் நஸ்ருல்லா சொன்னது அதே வீரவாதங்கள் தான். ஈரான் இவ்வளவு காலமாக இதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தது. அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. இஸ்ரேலிய இராணுவத்தை தொடக்கூட முடியவில்லை. இஸ்ரேல் அங்கே கிடந்து கொண்டு காட்டும் தாண்டவம். எத்தனை ஈரானிய இராணுவ அதிகாரிகள் தாக்கப்பட்டுள்ளனர். இப்போது புதிய புள்ளி விவரங்களும் வெளியாகின்றன. சுமார் 24 அல்லது 26 ஈரானின் அணு விஞ்ஞானிகள் இறந்துவிட்டனர். இனி அவர்களால் எப்படி அணு ஆயுதம் தயாரிக்க முடியும்? மீண்டும் சொல்கிறேன், இந்த போர் முழுவதுமாக இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஈரானை மூடி மூடி துவைத்து அழித்து எரிக்கிறார்கள். அங்கு அசைய அனுமதிக்க மாட்டார்கள். மக்கள் பீதியில் ஆழ்ந்துள்ளனர்.